26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று தமிழ் வருடப்பிறப்பு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 9:55 மணி வரையிலும் துவாதசி, அதற்கு பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 1:42 மணி வரையிலும் சதயம், அதற்கு பின்பு பூரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 1:42 மணி வரையிலும் பூசம், அதற்கு பின்பு ஆயில்யம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் மேஷ ராசிக்கு வந்திருக்கிறது. ஆகவே ராசிக்கு வந்திருக்கக்கூடிய சூரியன், ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், இவர்களினுடைய சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல தன லாபத்தை கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இதுவரையில் மருத்துவ செலவுகள் இருந்த பெற்றோர்களுக்கும் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கும் இன்று அதனுடைய தாக்கங்கள் குறைந்திருக்கும். இன்று மேஷராசி அன்பர்கள் இந்த சித்திரை வருட பிறப்பில் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், புதன் மற்றும் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இன்று அம்மன் ஆலயத்தில் துவரம் பருப்பு தானம் செய்வது மிகவும் விசேஷம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம் சற்று அலைச்சல் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்களும் நிறைவேறும். விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் வந்து இணைவது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் சூரிய பகவானும் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம். ஆகவே இன்றைய நாளில் இந்த வருட பிறப்பில் செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய கிரக தோஷங்கள் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் 10ஆம் இடத்திலையும் இன்று வருடப்பிறப்பு சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய மனதில் தைரியத்தையும் தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்களும் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக குடும்பத்தில் போராட்டங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறலாம். அலுவலகம் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளினுடைய திருமணம் மற்றும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. மேற்கொண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை வருடப்பிறப்பில் புதன் ராசிநாதன் நீச்சம் பெற்று 10ஆம் இடத்தில் இருப்பதனால் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணு ஆலய தரிசனம் இன்று உங்களுக்கு நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் உண்டு. புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமையும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் சற்று மனதில் குழப்பங்களும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம். இன்றைய நாளில் இந்த சந்திரன் தோஷமாக இருப்பது, நீங்கள் சிவன் ஆலயத்தில் நந்தி தேவரையும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்து வணங்கலாம். உங்களினுடைய மனக்குறைகளும் மனக்குழப்பங்களும் தீரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பலவிதமான குழப்பங்கள் தீரும். எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான வேலைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு முடிவாகும். சூரிய பகவான் பாக்கியத்தில் மாறியிருப்பது உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் மனதில் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக உண்டு. ராசிநாதன் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதனால் திருமண தடைகள் விலகுவதும் மற்றும் இந்த வருடப்பிறப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் இதனால் இருந்தவை இன்று மாறும்.
கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு பல வகையான மனக்குழப்பங்கள் தீரும். இன்று உங்களினுடைய உறவினர்கள் ஒருவர் மூலமாக குடும்பத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். உடன்பிறப்புகளால் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்திலேயும் அலுவலகத்திலேயும் பொறுப்புகளை அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் ராசிநாதன் புத பகவானும் 7ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பது சற்று உங்களினுடைய கணவன் மனைவி உறவிலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். குடும்ப சண்டைகள் ஓயும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் இன்று நன்மைகள் ஏற்படும். பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் தீரும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். இன்று 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சந்திரனும் ராகுவும் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்வது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். கடன் பிரச்சனைகள் தீர உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு அமைதியான நாளாக இருக்கும். சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்கள் பெண் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனக்குறைகள் ஏற்படலாம். இது பகல் நேரத்திற்கு மேல் தீரும். இன்று ஒரு சில பொருள்கள் தொலைந்து போனது மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனினால் சற்று உங்களுக்கு மனக்குறைகள் வந்து போகலாம். பெரிதளவுக்கு எந்தவிதமான ஒரு மனபாரமும் இல்லாத ஒரு இனிமையான நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பைரவரை வணங்குவது சிறப்பு. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல வகையான எண்ணங்கள் நிறைவேறும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். 3ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பது இன்று மன அமைதியை தரும். 4ஆம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாய் புதனின் சஞ்சாரம் பூமி சார்ந்த பிரச்சனைகளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்தாலும் நாளின் இறுதி மகிழ்ச்சியை தரும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு. பல நாட்களாக உங்களினுடைய உடன்பிறப்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல மாற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் சுப செலவுகளும் சுப செய்திகளும் இன்று உங்களை தேடி வரும். இன்று அம்மன் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. ஆலயத்திற்கு நீங்கள் அரிசி மற்றும் பருப்பு தானம் செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டு. சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து பின்பு மறையும். கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களும் காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் தீரும். உடன்பிறப்புகளால் ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் பண பிரச்சனைகளுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் தீரும். சந்திரன் 12ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பது சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் கூட குரு பகவானின் சஞ்சாரம் இன்று மன அமைதியை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.